உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ சொன்ன மாதிரி பாரதி இப்ப மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி இருக்காங்கடா. இப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பாரதியால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். டேய் மச்சான், நம்ம வேணா பாரதி வேற ஜோசியர்கிட்ட கூட்டு போலாமா? இல்லடா கேஷவ், பாரதி ஒரு பெரிய நெகட்டிவான விஷயத்த கேட்டிருக்காங்க. இப்ப நாம அவங்கள வேற எத்தனை ஜோசியர்கிட்ட கூட்டிட்டு போனாலும் அவங்க முத தடவை கேட்டது மறக்காது. அவங்களுக்குள்ள உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா வாசுவோட உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் சொல்லி அந்த கொஞ்ச நாள்லயே வாசு இறந்து போயிட்டாரு. சோ வேற ஜோசியர்கிட்ட போறது சரியா வராது. இப்போ அவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க நம்பணும். அது மட்டும்தான் இப்ப இருக்கிற ஒரே வழி. ஏண்டாதி, இந்த விஷயத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? பாரதி பயப்படுற மாதிரி அவங்களால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு உனக்கு தோணுதாடா? நே கேஷவ், உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு கேள்வியை நான் எதிர்பார்க்கலடா. டேய், பாரதி 2 தடவை என் உயிரை காப்பாத்திருக்காங்க. சொல்லப்போனா இப்ப நான் உயிரோட இருக்கிறதுக்கே பாரதி தான் காரணம். பாரதி என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிச்சு. பாரதிய பாக்குறப்பெல்லாம் என் இதயம் துடிச்சது உண்மைடா. என் இதயத்துல இருந்த பிரச்சனையினால நான் பட்ட கஷ்டம்லாம் உனக்கே தெரியும்ல. பாரதியும் தமிழும் என் வாழ்க்கையில வந்தது என்னோட அதிர்ஷ்டம்டா. அந்த குட்டி தேவதை தமிழ் என்ன அப்பான்னு கூப்பிட்டப்போ இந்த உலகமே என் காலுக்கு அடியிலன்னு எனக்கு தோணுச்சுடா. என் வாழ்க்கையை மாத்தினவங்க அவங்க 2 பேரும் தான். எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் நான் ஏதோ தனியா இருக்கிற மாதிரியே இருக்கும். டேய் கேஷவ், அவங்க தாண்டா என் லைஃபை ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. பாரதி என்னை விட்டு போனா இந்த வாழ்க்கையே எனக்கு வேஸ்ட்டுங்கிறத நான் எப்படி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியலடா. டேய், இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லடா. இத பார், நான் இப்பவும் சொல்றது ஒரே விஷயம்தான். டேய், அன்னைக்கு ஜஸ்ட் மிஸ்டா மச்சான். துரை தாலி கட்ட போன அந்த பாயிண்ட்ல டேய், எனக்கு என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சது உங்க 2 பேரோட காதல் மட்டும்தான்டா. அதுதான்டா உன்னை பாரதியை காப்பாத்த வச்சுத. இங்க பாரு, உங்க 2 பேரோட காதல் தான் உங்க 2 பேரையும் திரும்ப திரும்ப சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இதுவும் ஜஸ்ட் ஒரு சோதனை தான் மச்சான். இத பாரு, நீங்க 2 பேரும் இதை தாண்டி வருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குடா. டேய், இவ்வளவு காதலை வச்சுக்கிட்டு உங்க 2 பேரையும் காதலை விட்டு கொடுத்துட முடியுமா? டேய் மச்சான், இவ்வளவு நாளா பாரதி உன்னை காதலிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருந்த. ஆனா இப்பதான் பாரதியோட காதல் உனக்கு தெரியுமே. இத பாரு, இனிமே பாரதியோட சேர்ந்து வாழ போராடு மச்சான். கரெக்டு தான்டா கேஷவ். இனிமே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்கள நான் விட்டுட்டு போக மாட்டேங்கிற நம்பிக்கைய நான் பாரதி கொடுக்கணும். அவங்க தான் நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம்னு அவங்கள நம்ப வைக்கணும். டேய், அப்புறம் என்னடா? டேய், இதெல்லாம் ஓரமா தூக்கி போட்டு கல்யாண வேலையை பார்க்கலாம்ல? டேய், நிறைய வேலை இருக்கு மச்சான். கேஷவ், என்ன நடந்தாலும் பாரதி கூட எனக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்டா. நடக்கும். நான் எங்க காதலை நம்புறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.